குட் ஈவினிங் மாங்கீஸ். 2 நாட்களாக கலவரமாக போய் கொண்டிருக்கும் நம்முடைய ட்ரிபிள் லாக்ஸ் மக்களுக்கு வாழ்த்துக்கள். ஸோ யூடியூபோட அலையில் அந்த ஜேர்னியை அப்படியே ஒரு 2 நாள் ஆசை போட்டோம். ஒர்க் ஷாப் பண்ணுற மாதிரி இருக்கனே, நல்லா இருக்கனே எல்லாம் கமெண்ட்டு போட்டிருந்தீங்க. நான் பேசாமல் யூடியூப் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஹோல்சமான ஒரு யூடியூப் இதை வந்து எப்படி பண்ணுறது, எப்படி மேய்க்கிறேங்கிறது ஒர்க் ஷாப்லாம் நான் எடுத்தேன்னா வருவீங்களான்னு சொல்லுங்கள். அது திடீர்னு ஐடியா தோணுச்சு, இந்த மாதிரி நம்ம பண்ணால் என்னன்னு. ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது, எப்படி தான் சேனல் நடத்துறது, ட்ரெண்டுக்கு நடுவில் அல்காரிதம் நடுவில் எப்படி சர்வைவ் ஆகுறதுன்னு குழம்புற கேங்கெல்லாம் இருக்குது. இன்னும் கேமரா மேலே ஏற்றிப்போம், அதனால் இது வந்துன்னா சொல்லுங்கள். இப்போது இந்த இப்போது நான் என்னோடய இது எடுத்துக்கிட்டிங்கன்னா, டெம்பிள் மேய்க்கு அப்புறம் சடனாக ஒரு 5-6 சேனல் வந்து ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும் பொழுது நிறைய புது புது விஷயம் ஆரம்பித்தோம். டெக்குக்கு ஒன்று, மியூசிக்கு ஒன்று, அப்புறம் ஃபுட்பாலுக்கு ஒன்றுன்னு. அதில் சில விஷயம் வந்து நான் சேனலில் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அதை நான் கற்றுக்கவே ஆரம்பித்தேன். அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஏன்னா ஒரு புது விஷயம் வந்து கற்றுக்கிறதுங்கிறது வந்து நிறைய பேருக்கு ஒரு யோசனை இருக்கும். நம்மளோட வேவை வந்து மாற்றி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குழப்பம் ஒன்று இருக்கும். அது என்னோடய எக்ஸாம்பிள் இருந்தே இப்போது போகலாம். இப்போ நான் மெட்டாமிக் ஆரம்பித்தேன், டெக் சேனல் ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்ச டெக்கு வந்து ஒரு உபுண்டு லேப்டாப் நான் வீட்டில் வச்சுருந்தேன். அதோட கதைங்கள்லாம் படிப்பேன். எனக்கு கோடிங் தெரியாது, இன்ஜினியரிங் தெரியாது, டெக்கு தெரியாது. ஆனால் கம்ப்யூட்டருக்கு போய்ட்டு இருக்க மக்களோட கதை தெரியும். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ₹1 இல்லாமல் எப்படி ஆப்பிளில் கொண்டு வந்தான், மைக்ரோசாஃப்ட் வந்து எப்படி ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து காப்பி அடித்தான், ஜெராக்ஸ் தான் ஒரிஜினலாக கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சான், அவங்கன்றது இவங்க எப்படி சுட்டுனாங்கன்னு சினிமா கதை மாதிரி இருக்கிறத பார்க்க தெரியும். இன்டர்நெட் டிம்போனஸில் எப்படி முதல்ல கண்டுபிடிச்சாரு, அந்த இன்டர்நெட் கேபிள் கடற்கடையில் எப்படி போகுது, கம்ப்யூட்டர் சேர்க்கறதுக்கு தான் அமெரிக்கன் ஆர்மி வந்து எப்படி இன்டர்நெட்டை முதல்ல கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் மக்களுக்கு ஃப்ரீயாக போச்சு. இந்த மாதிரி கதையாக புரியும். ஹேக்கிங் எப்படி வந்துச்சு, உலகத்தில் ஃபேமஸான ஹேக்கர்லாம் எப்படி சண்டை போட்டுக்கிட்டானுங்க, அனானிமஸ்னா என்ன, டார்னா என்ன, டார்க் வெப்னா என்னன்னு எல்லாமே அந்த கதை புரிஞ்சுது. ஸோ டெக் ஆரம்பிக்கலான்னு போகும்பொழுது அது வரைக்கும் எந்த டெக் சேனலுமே நான் பார்த்தது கிடையாது. சரி இதுக்குள்ளே ஆரம்பிப்போம். லாக்டவுனில் அனிமி பார்க்க ஆரம்பித்தேன். அவ்வளோதான். அது ஒரு 6 மாதம் ஆயிருந்திருக்கும், 6 மாதம் ஒரு வருஷம் ஆயிருந்திருக்கும். அனிமி கூட ஆரம்பிப்போம். ஃபுட்பால் அப்போ தான் பார்க்க ஆரம்பித்தேன். சரி ஃபுட்பால் கூட ஆரம்பிப்போம். அதுக்கேற்ற பசங்களாம் உள்ளே கொண்டாந்துக்கிட்டாலும் புது விஷயம் வந்து கற்றுக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா, நம்ம லைஃபே வந்து செம்ம ஜாலியாகிடும். நான் எபிசோடில் சொன்னீங்க பாருங்கள், எனக்கு ஒன்றும் தெரியாது, உங்களோட சேர்ந்து நானும் கற்றுக்கிறேன், நீங்கள் எனக்கு கரெக்ஷன் பண்ணுங்கள், நான் அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லும்போது பெரிய ப்ரெஷர் போயிடுச்சு. அதான் சொன்னேன், எப்படி நான் இவ்வளோ ஜாலியாக பேசுகிறீங்க டெக்குன்னாங்க. எனக்கு டெக்கு தெரியாது, அதான் ஜாலியாக பேசுகிறேன். இப்போ நான் வந்து டெக்கு தெரிஞ்ச பல வருஷமாக தெரிஞ்ச ஒரு பையனாக இருந்தால் எடுத்தோட அதை சரியாக பேசணும். ப்ரெஷர்லாம் உங்களுக்குலாம் இருக்கும், கெஸ்ட்டாக வர்றவங்களுக்கோ மற்ற ஜெய்க்கோ ரகுக்கோ. எனக்கு தேவையில்லை, எனக்கு தெரியாதுன்னு ஆடியன்ஸுக்கே தெரியும். ஸோ நான் என்ன பேசினாலும் பெரிய விஷயமா தெரியும் அவங்களுக்கு. நான் அதுக்கப்புறம் நானே கற்றுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் மொதல் வீடியோக்கும் கடைசி வீடியோக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு தெரியும். ஒரு தேடி பிடிச்சி ஒரு குழப்பமாக பேசுகிறதும், இவன் இதை தான் சொல்ல வரான்னு சொல்கிறதும். இப்போ ஒரு போன வாரம் வந்து ஜெய் கூட உட்காந்து செல்ஃபோனை பற்றி ஃபுல்லாக விளக்கணும். அப்போ தான் எனக்கு தெரியும், ஓ செல்ஃபோனில் இவ்வளோ இருக்கா. நான் அதுக்குள்ளே நான் போகவே மாட்டேன், எந்த ஃபோன் வாங்கணும், எவ்வளோ வைக்க ஏதோ இருக்குது. ஸோ இதான் சிப்புன்னு, இதான் இதுன்னு, இது ஜிஹெச்னா இதான், ஃப்ரேம் ரேட்னா இதுதான், ஃபோன் பேட்டரினா இதுதான், ஃபோனை கழட்ட முடியாது, மாடல் ஃபோனா என்ன, எல்லோ இவ்வளோ இருக்கா கேமராவில், இது MP 3 கேமரா 2 கேமரா வைப்பாங்க, உன்னை ஏமாற்றுவாங்கன்னு இவ்வளோ சொன்னான். இப்போ எனக்கு ஒரு ஃபோனை பார்த்தா ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது புரியுது, ஓ இதைத்தான் சொல்ல வரானுங்களா, ஓ இதைத்தான் கேட்குறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அது வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து எந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் அந்த மாதிரி புதுசாக கற்றுக்கிறதுக்கு வந்து வயசுன்னு ஒன்று இல்லை. இப்போ நான் வந்து எதுக்கு அதான் இவ்வளோ நாளாகிடுச்சு எபிசோட் காமெடியே பண்ணுவோம், அதெல்லாம் எதுக்கு ஆரம்பிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாலோ இவ்வளோ தூரம் மீதி சேனலாக கொண்டு வந்துருக்க முடியுமான்னு தெரியல. இப்போ நான் இங்கிலீஷ் பாட்டு கேட்குறதோ இல்லை காமிக்ஸ் பற்றி படிக்கிறதோ அது நான் என்னோடய லைஃப்லேயே இருந்த ஒரு விஷயம், அதை ஈஸியாக பேசிடலாம். சேனலுக்கு வந்ததுக்கப்புறம் அதை கற்றுக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சிவபுரணி வந்தார், கெஸ்ட்டாக வந்தார், மொட்டாமைக்கில் சீக்கிரம் வீடியோ வரப்போகுது. அவர் 2 மணி நேரம் அவ்வளோ அழகாக பேசுகிறார் ஃபோனை பற்றி. ஆன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். பேசுனாலே அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வருது, யோசிச்செல்லாம் பேசுறது இல்லை. அவர் சொன்னதெல்லாம் போய் நைட்டு உட்காந்து போட்டு பார்ப்பேன், இவ்வளோ இருக்கா செல்ஃபோனில், நம்ம நார்மலாக அவங்க டப்பா ஃபோன் பின்னாடி இவ்வளோ கதை இருக்கான்னு தெரிய வரும். ரகு ஒன்று சொல்லுவான், ரெடிட் எவ்வளோ பெரிய விஷயம் ரகு ஒன்று சொல்லுவான். ஜெய் வந்து என்கிட்ட டெக்குனுங்க தெரியும்னு சொன்னதே இல்லை, அவன் பாட்டு அதை காட்டிக்க மாட்டான். நான் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னேன், இந்த சேனல் பாருங்கள், இந்த சேனல் பாருங்கள், இது வாங்க மெதுவாக நானாக கேட்டேன், வந்து உட்காந்து பேசுகிறேன். அப்புறம் அவனாக தான் வந்தான். அது ஒரு நல்லா இருந்துச்சு. இப்போ நான் ஷோக்காக பார்க்குறது இல்லை, பார்ப்பேன், அது எப்படி ஷோவில் பேசுகிறது. இப்போது இந்த காமிக்கான்லாம் போனால் சின்ன பசங்களோட பேச ஆரம்பிக்கும், குட்டி பசங்களாம்.
சூப்பர் நீயும் செமையாக பேசுகிற சொல்லும்போது எனக்கு ஓகே நம்ம ஒன்று நம்மளும் இவங்களோட சேர்ந்து பேசி பழகிற மாதிரி நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கே. அது மாதிரி அது மாதிரி இந்த புது சேனலில் நான் ஃபுட்பால் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஃபுட்பால் வந்து அர்சனலில் சும்மா ஜாலியாக ஆரம்பிச்சுட்டு மேட்ச் கோல் மட்டும் தான் சொல்ல தெரியும். போக 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 ரீல்ஸில் ஷார்ட்ஸில் பொறுமையாக உட்காந்து பார்க்க இவ்வளோ கிளப் இருக்கா, இதான் இங்கிலாண்டுக்குள்ளே ஆடுறதா ப்ரீமியர் லீகா, சாம்பியன்ஸ் லீகா, FA கப்பா, கரபாவோ கப்பா, இங்கேருந்து இங்கே போயிருக்காங்க, ஒரு பிளேயரை வாங்குவான், ட்ரான்ஸ்ஃபர் உண்டோ, அர்சனல் பழைய பிளேயரு ஹென்ரி, பர்கேம்ப்பு, ஃபேப்ரிகாஸு, வியரா, அந்த பக்கம் ரொனால்டோ, மெஸ்ஸி இந்த ப்ரீமியர் லீக் கிடையாதா, அவர் அர்ஜென்டினாக்காரரா, லாலிகா ஆடுவாரா, பார்சிலோனா எவ்வளோ பெரிய டீம் தெரியுமானே, ரியல் மெட்ரிட் தெரியுமானே, ஜுவென்டஸ் தெரியுமானே, AC மிலான் தெரியுமானே. ஸோ இப்போ இது வந்து கற்றுக்க போகும்போது இந்த வேர்ல்டு நல்லா இருக்கே, உங்களுக்கு அது பயங்கர ஜாலியாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் இருக்கீங்கள்ல, இந்த வாரமே ரொம்ப புதுசாக ஒன்று கற்றுக்குங்க. உங்களுக்கு உள்ளே ஆசை கூட இருந்திருக்கும், ரொம்ப புதுசாக ஒன்று கற்றுக்குங்களேன். புக்கு படிக்க ட்ரை பண்ணுறவன் இந்த புக்கு படிக்க முடிக்கிறத நான் சொல்லலை. புக்கே படிக்கிற பழக்கமே இல்லாதவன் புக்கு படிக்க ஆரம்பி, வெளியிலேயே போகாதவன் வாக்கிங் போக ஆரம்பி, மியூசிக்கே தெரியாதவன் ஒரு கீபோர்டு வாசிக்க ஆரம்பி. அது என்ன ஆகிடுன்னா, அதை அப்படி கற்றுக்க போகும்போது அந்த எஃபெக்ட்டு அந்த மாதிரி கற்றுக்கிட்டு தான் இப்போ டெய்லி காலைல எழுந்திரிப்பேன், ஒரு 1/2 hour ஃபுல்லாக மெட்டாக்கு படிப்பேன். இப்போ எனக்கு நியூஸ்லாம் பார்த்தா புரியுது. கூகுளு, மொசிலா, மெட்டா, ட்ரம்ப்பு, ஓப்பன்ஏஐ, டீப்சீக்கு, ஓகே இந்த மெட்டாக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா எனக்கு ஐடியாவே இருந்திருக்காது. ஸோ அது உங்களுக்கு வராதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது, வரும். ஆனால் நம்ம வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமே, அது என்ஜாய்மெண்ட்டுக்காக கற்றுக்கிறது இல்லை எதையுமே. நமக்கு எதுக்கு பார்த்தலாம் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம இந்த ஒரு கேஜுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் இதில் ஃப்ளூவெண்ட்லாம் வேணாம். இப்போ நான் ஒன்றும் மிகப்பெரிய டெக் சேனல் இல்லை, மில்லியன் லெவல் டெக் சேனல் இல்லை. எனக்கு எதுவும் என் அளவுக்கு என்ன தெரியுதோ அதை என்னால் சொல்ல முடியும். நீங்கள் அதுதான் நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் எது புதுசாக கற்றுக்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறனால தான் எந்த கருமத்தையும் கற்றுக்க மாட்டேன்றோம். இந்த கம்பேர் பண்ணி முதல் ரேங்க் எடுக்கிற பாட்டும் போது 2வது தேட அதை கண்டுக்கவே மாட்டோம்ல. நீங்கள் செகண்ட் எடுக்கிறவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தான், செகண்ட் எடுக்கிறவன் ஃபஸ்ட் ரேங்கை விட தான் கம்மி. ஆனால் அவனுக்கு கீழே இருக்கிறத மீதி அந்த 50 பேரை தாண்டி தான் இருக்கான். 3rd ரேங்க் அப்படி தான், 4th ரேங்க் அப்படி தான், 5th ரேங்க் அப்படி தான். ஆனால் உலகம் முதல் ரேங்க் எடுக்கிறவங்க தான் தூக்கி மேலே வச்சுக்கும். இந்த பிரான்ஸ் தானே அப்படிம்பாங்க, வேலை ஜெயிக்கும் போது கோல்டு அடிக்கலையே அப்படிம்பாங்க. ஆனால் அந்த பிரான்ஸுக்கு எவ்வளோ நாடாக ஜெயிச்சுட்டு அந்த இடத்துக்கு ஸோ நீங்கள் அந்த விஷயத்தில் உங்கள் அளவில் நீங்கள் எவ்வளோ டாப்பாக இருக்கீங்கிறதே கம்பேரிட்டிவில் வந்து காணா போயிடும். தான் சொல்லுவேன், நான் 3rd ரேங்க் எடுப்பேன் கேம்பியன் ஸ்கூலில் படிக்கும்போது, 7வது 8வது எடுப்பேன். பக்கத்து கிளாஸ் பையன் வந்து எங்கள் அப்பா, அவர் அப்பா வந்து எங்கள் அப்பாவும் ஃப்ரெண்ட், அவர்கிட்ட என் பையன் ஃபஸ்ட் ரேங்க்னு போய் சொல்லுவார். அவன் சொல்லுவான், டேய் உன் 3rd பெருசானடா, எதுக்குடா அவர் அதை போய் சொல்கிறாருன்னா, இதுதான் எங்கள் அப்பா பழக்கம். அவருக்கு அது ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் வந்தான்னு தெரியும். ஆனால் அந்த பையன் பக்கத்து கிளாஸில் படிக்கணும் எங்கள் அப்பானுக்கு தெரில. ஸோ எது ஒன்று, இப்போது நீங்கள் ரைட்டராக நீங்கள் இருந்து மீடியாக்கார் ரைட்டராக இருந்தால் மீடியாக்கார் ரைட்டராக இருங்க. ஆனால் ரைட்டராக இருக்கீங்களா, அதான் முக்கியம். ஒழுங்காக பண்ணனேன் சரியாக போகல அப்படிமா, நேற்று பேசிட்டு இருந்தேன், பாட்காஸ்ட் பண்ணேன் சரியாக போகல, பரவாயில்ல. மற்றவங்களாம் சாப்பிட்டு தூங்குறாங்க, நீ பாட்காஸ்ட் பண்ணுறீங்கள, அவ்வளோதான். இந்த ஆர்ட் ஃபார் டூயிங் ஓன் சேக்குன்னு ஒன்று இருக்கும். ஆலன் மூர் சொல்லுவார், காமிக் ரைட்டர். ரைட்டிங்கை அந்த ரைட்டிங்கோட பியூட்டிக்காகவே எழுதுங்க. சாரி, நான் ஒரு 2-3 நாளாக ஓக்கலி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன், யோசிச்சு பேசுகிறேன். இது ஒரு ஃப்ளோ தான், ஒரு 4-5 வீடியோவில் அது கட் ஆகிடும். அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தேன், சாப்பிட்டேன், தூங்கினேன்னு போயிடுவேன். அது வந்து ஒரு ரிதம், அதை அப்படியே விட்டுறலாம் ஃப்ரீயாக. நான் ட்ரெண்டுக்காக வியூஸ்க்காக பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. அதான் யோசிச்சுக்கிட்டது. நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்மளும் புதுசாக சேனல்லாம் கற்றுக்கிட்டு மேய்க்கிறோம்ல. இப்போ கூட சிவபரணி பேசுகிறது முக்கால்வாசி எனக்கு புரியல. அதுக்கு அவரை முந்தணும்ப்பா அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, நமக்கு இது கொஞ்சம் நல்லா புரியும், அவ்வளோதான். ஒரு நல்ல ஒரு ரமோஸ், ஒரு நியூரோ பிரெயின் சயின்டிஸ்ட் ஒருத்தர், ரமோன், அப்புறம் கயால், KCAJAL, கயால் ரமோஸ் நினைக்கிறேன், அர்ஜென்டினியன் நியூரோ சர்ஜன். பிரெயினை வந்து டிசெக்ட் பண்ணி அதை மேப்பாக வரைஞ்சவர். அவரோட அட்வைஸ் டு யங் சயின்டிஸ்ட்னு ஒரு புக் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஜீனியஸுங்கிறவன், ஒரு அவார்டு, ஒரு பிரேக் த்ரூ பண்ணுறவன், சயின்ஸில் மிகப்பெரிய பிரேக் த்ரூ பண்ணுறவன் யாருன்னு அவர் தெளிவாக சொல்லுவார். திடீர்னு ஒரு நாள் பிறந்து மறுநாள் யாரும் அவார்டு வாங்குறதில்ல.
உலகத்தில் சயின்ஸில் பிரேக் த்ரூ பண்ண எல்லாமே அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் மீடியாக்கர்னு சொன்ன சயின்டிஸ்ட்டுங்க தான் அப்படின்னு ஒரு ஷாக்கு சொல்லுவார். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளினாக மீடியாக்கராக இருந்தாங்க. மீடியாக்கராக இருப்பாங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஹார்ட் ஒர்க்கு அந்த மீடியாக்கிரிட்டையும் ஒரு நாள் சேர்ந்து மிகப்பெரிய பிரேக் த்ரூ அவங்களுக்கு பேப்பரில் கொண்டு வரும். ஆனால் ஜீனியஸுங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி இருக்காது. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஜீனியஸும் ஃபேமஸ் ஆகிறதுலாம் பார். சில ஜீனியஸுங்க பேர்ன் அவுட் ஆகிடுவாங்க சீக்கிரமே எதுவுமே பண்ணாமல். ஒரே காரணம் டிசிப்ளினோ கன்சிஸ்டன்சியோ இல்லாதனால தான் அப்படிம்பார். ஸோ நீங்கள் உங்கள் அளவில் நீங்கள் இன்டெலெக்சுவலாக பயங்கரமாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடச்சிருந்தது கிடையாது. அதுக்கான ஒர்க் இல்லைனா அது போகாது அப்படிம்பார். இன்னொன்று, நீங்கள் வந்து ஒரு 100க்கு 60 மார்க் தான் வாங்குற ஆளாக இருந்தால் அந்த 60 மார்க்கில் என்னென்ன பண்ணலாங்கிறத யோசிங்கிறது நம்ம ஸ்கூலில் எவனுமே சொல்லித்தரதில்லை. நூறுக்கு இப்போ உண்மையிலே போய் பாருங்கள், நம்ம ஸ்கூலில் கடைசி பெஞ்சில் உட்காந்தவன், சுமாராக பாஸ் ஆனவன், ஜஸ்ட்டு பாஸ், பார்டர் மார்க்கில் நீங்கள் ஓனராக உட்காந்துருக்கான். ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன் எவனும் பாதி பேர் எங்கே இருக்கான்னு தெரில. நல்லா படித்தவன் எவனும் எங்கே இருக்கானே தெரில. சுமாராக படித்தவனோட கம்பெனியில் நல்லா படித்த வேலைக்கு சேர்றா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது என்னவோ அப்பன் சொத்தோ இல்லை அவன் திறமையோ இல்லை வெளி உலகத்துக்கு ஸ்கூலில் ட்ரெயின் பண்ணலையோ என்னன்னு தெரில. ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கணும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் நீங்கள் கற்றுக்க வேண்டிய தேவையே இல்லை. அதில் நீங்கள் ஒரு பெட்டராக இருந்தீங்கன்னா போதும். நல்லா இருக்கா உங்களுக்கு, இன்னும் அந்த உலகத்தை உங்களால் அழகாக்க முடியுதா, அது போதும். ஸோ அதுதான். இப்போது இலக்கிய குறுங்குகள் நேற்று ஒரு ஃபேன் ஒருத்தர் பார்த்தேன் போன வாரம். அவர் அழகாக பேச புது ஷோ ஒன்று கொண்டு வரேன்னாரு. நல்லா இருந்துச்சு அந்த ஐடியா. அது அடுத்து புது ஷோவாக இருக்கும்போது இப்போ அதுக்கு இப்போ அவர் வந்து தமிழ் இலக்கியம் வந்து படிக்கிறவர். எனக்கு வந்து இலக்கிய குறுங்குகள் இங்கிலீஷ் புக்காக போகுது, சரி தமிழ் புக் ஒன்று கொண்டு வரலாம். இவர் புதுசு, சரி நீங்கள் வாங்க பேசுங்க நான் உட்காடுறேன். இப்போ அதுக்கு நான் ரெடி ஆகணும். இப்போ அவர்கிட்ட நான் கற்றுப்பேன். ஓகே தமிழ் புக்கில் நான் இப்போ தமிழ் இலக்கியம் படிச்சு ஓகே இவ்வளோ இருக்குது. அடுத்து ஒரு 6 மாதம் போச்சுன்னா நான் தமிழ் புக்கை பற்றி நான் பேச ஆரம்பிப்பேன். இது கற்றுக்கிறது எனக்கு லைஃப்பில் இப்படி தான் போகுது. ரீசெண்டாக ஃபோட்டோகிராஃபி மேலே ஆசை வந்திருக்கு, அதை நான் கற்றுக்கிட்டதே இல்லை. ஆனால் வாழ்க்கையில் எனக்கு பாடணும்னு ரொம்ப ஆசை. பட் சாரி மக்களே, அது தொண்டை இருந்தால் மட்டும்தான். என் ஆஃபீஸ் எபிசோட்லேயே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு பாட வரல. ஸோ அதான், லேர்ன் நியூ திங்ஸ். இப்போவே நீங்களே யோசிச்சு வச்சுருப்பீங்க, அவங்க ரஃப் நோட்டில் பேக் சைடில் டைரி எழுதி வச்சுருப்பீங்க செய்யணும்னு. நாளைக்கே பண்ண ஆரம்பிச்சிருங்க. யோசிக்கூடாது. குட் நைட் monkeys.